வணக்கம். பி குட் டூ குட் மீடியா அனைவரையும் வரவேற்கிறது. இதுக்கு செல்லாமல் உடம்பை வந்து ஃபிட்டாக எப்படி வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி மிக தெளிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக வந்து எல்லாராலையும் ஜிம்முக்கு போகிறதுக்கு டைம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பிஸி ஷெட்யூல், அதாவது மார்னிங் ஆஃபீஸ் போனாங்கன்னா ஈவினிங்கு வர்றதுக்கு கரெக்டாக இருக்குது, பசங்களெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஃபேமிலி மேனு. பேச்சுலர்ஸ் காலேஜ் பசங்க போகிறவங்க பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு வந்து சில பேர் வந்து ப்ரொஃபஷ்னலாக அதை வந்து எடுத்து பண்ணணும் அப்படின்றதுக்காக ஜிம்முக்கு போகிறாங்க. சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆஃபீஸ் போகிறவங்க உடம்பை வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு ஜிம்முக்கு செல்லாமல் ஃபிட்டாக நல்ல பழக்கத்துங்களோட எப்படி மெயின்டைன் பண்ணலான்றதை இந்த காலில் பார்க்கலாம். சாதாரண உடற்தகுதிக்கு விலையுறந்த ஜிம் உறுப்பினர்கள் மற்றும் கடுமையான உடற்பயிற்சி அட்டவணைகள் தேவை என்ற பொதுவான நம்பிக்கை சவால் கருதப்படுகிறது. ஜிம் அணுகல் அட்டை ஸ்ட்ரைப் செய்யாமல் பலர் வந்து சிறந்த உடல்நிலையை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதாவது ஜிம்முக்கு போனால் அட்டண்டன்ஸ் போடாமல் நல்ல உடல் நிலையை வச்சுருக்காங்க. அதில் வந்து என்ன ரகசியம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, குறிப்பிட்ட பழக்க வழக்கங்கள் ரெகுலராக கடைப்பிடிச்சா ஜிம்முக்கு போகாமலே அருமையான ஆரோக்கியமான வாழ்க்கை ஆகியவற்றை அவங்க தினசரி நடைமுறை தடையின்றி வந்து கடைப்பிடித்தா அந்த நடைமுறைகளுக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இயக்கத்துக்கு, அதாவது பார்த்திங்கன்னா வாழ்க்கைக்கு தகுந்தவாறு என்னென்ன செய்யலான்னா, உடற்தகுதியுள்ள நபர்கள் உடற்பயிற்சியை தங்கள் நலனின் தனிப்பகுதியாக கருதுவதில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையின் இயக்கத்தை, அதாவது நெசவு வேலை செய்யும்போது எப்படி துணியை நெய்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்களுடைய உடலோட இயக்கத்தையும் மாற்றி, அதாவது அசைவாக செஞ்சு அதை வந்து உடலை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இது வந்து கொஞ்சம் சிக்கலான இது தான். இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரே அப்படியே ஸ்டக் ஆகாமல் கொஞ்சம் பிஸியான ஷெட்யூல் இருந்தாலும் உடம்பை இயக்கி, அதாவது அசைகிற மாதிரி, இந்த நூல் எப்படி பின்னி நூல் எப்படி பின்னுறதுக்கு கைகளை எப்படி அசைக்கிறாங்களோ அது மாதிரி வந்து நம்ம வேலைகளை வந்து ஈஸியாக செஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சாதாரணமாக வேலைக்கு செலவு பார்த்திங்கன்னா 20 நிமிடம் நடைப்பயிற்சி தேவைப்படுறது. அது வந்து தரமான தூக்கத்துக்கு முக்கியமாக முன்னுரிமை அளிக்கணுன்றாங்க. நமது வேகமான உலகில் வந்து தூக்கம் வந்து பெரும்பாலும் பேக் சீட்டு, அதாவது பின் சீட்டை பெறுற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் வந்து உடல் ஆரோக்கியம் மற்றும் உடல் தகுதி ஆகியவற்றில் அதன் பொதுவாக தூக்க அட்டவணை வந்து பராமரிக்க வேண்டும் என்று பொதுவான வந்து உடல் ஆரோக்கியத்திற்கான வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கடினமான உணவை வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கடினமான உணவு வந்து இருந்ததுன்னா அதை வந்து தவிர்த்து உணவை வந்து சீக்கிரம் செரிக்கிறதுக்கான எளிமையான உணவு பழக்க வழக்கங்கள் தூங்குவதற்கு முன்னே வச்சுருக்காங்க. தூக்கம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான மனநிலை மற்றும் ஆழ்மனதிற்கு ஒரு நல்ல நிம்மதியான ஒரு உடல் சோர்வையெல்லாம் போகக்கூடிய ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக தூக்கம் கருதப்படுகிறது. 7லேருந்து 8 மணி நேரம் சீரமைப்பு தூக்கத்தை பெறுவது உறுதி செய்கிறது. அதாவது உடலை வந்து மீட்டெடுக்க அமைந்திருக்கிறது மற்றும் அடுத்த நாள் நடவடிக்கை தயாராக இருக்கிறதுக்கு முழு தூக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. ஒரு நாள் முழுவதும் உடம்பை வந்து நீரோட்டத்துடன் இருப்பது இது வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது நீர் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய பங்கு வந்து வாழ்க்கையில் வகிக்கிறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு போய் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கூட தண்ணீர் வந்து, அதாவது தண்ணி குடி தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு கம்மியானால் கூட வந்து உடலுக்கு கெடுதி தான் இருக்கும். அதே சமயத்தில் சரியான செரிமானத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பருகுகிற நீர் வந்து உதவி செய்கிறதுன்றதை சொல்லி ஆராய்ச்சியில் டாக்டர்களின் கருத்தாக
அதாவது ஆராய்ச்சியின் முடிவாக வந்திருக்கிறது. சிலர் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு செல்லும்போது தண்ணீர் பாட்டில் எடுத்துகிட்டு போவாங்க. சிலர் வீட்டில் சுட வச்சு தண்ணீரும் எடுத்துகிட்டு போவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடைவேளையில் தண்ணீரை வந்து பருகி அவங்க வந்து போதிய இடைவெளியில் தண்ணீரை வந்து பருகி அதை வந்து உடம்பை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நீர் ஊற்று அப்படின்ற மாதிரி அந்த உடம்பை வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க. இது வந்து ஜிம்முக்கு போகிறவங்க கூட சில சமயத்தில் விட்டுறாங்க. உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தனியாக ப்ரொஃபஷ்னல் ஜிம் பாடி மெயின்டைன் பண்ணுறதுக்காக, ஜிம்மு போகாதவங்க வந்து உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த தண்ணீர் வந்து ரெகுலராக குடித்து உடம்பை மெயின்டைன் பண்ணுறது முக்கியமான ஒரு அணுகுமுறையாக கருதப்படுகிறது. சில பேர் வந்து வீட்டில் வந்து லீஷர் டைமை வந்து மாடி தோட்டம் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி சிறிய இடங்கள் இருந்தாலும் அதில் வந்து தோட்டமாக வைத்து அதாவது நர்சரியில் செடி கொடிகள் வாங்கி அதை நட்டு உடலை வந்து அந்த டயத்துலேயும் உடலை வந்து அந்த செடி நட்டும்போது இருக்கக்கூடிய வேலைகளுக்கும் உடலை வந்து அசைவதின் அதுக்கு கடினமான வேலைகளை போடும்போது உடல் வந்து நல்ல ஒரு பழக்க வழக்கங்களுக்கு அழகி வந்து அருமையான ஒரு உடல் வாகையை ஏற்படுத்தி கொடுக்குது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உணவு பழக்க வழக்கங்களில் இந்த ஆயிலி ஃபுட், ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து மொத்தமாக ஒரே டைமில் விடுறது வந்து சாத்தியம் இல்லாமல் ஒரு இருக்கும். இந்த அன்றாட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இயக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஃப்ரூட்ஸு, அதாவது பழங்கள், பழ வகைகள், காய்கறிகள் இது வந்து முக்கிய இடம் பெறுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது தவிர்க்க முடியாத இடத்துல பொரித்த உணவுகள், அதாவது ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ், அதாவது ஈட்டபிள்ஸ் எல்லாம் இன்றைக்கி வந்து இது வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு ஈஸியாக வந்து எல்லோரும் மக்களும் சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சு. அதை வந்து மேக்ஸிமம் முடிந்த வரையும் தடுத்து அதை வந்து ஆயில் ஐட்டம், அதாவது டீப் ஃப்ரைடு ஐட்டத்தை தடுக்கிறது உடலுக்கு இன்னும் ஒரு ஏதுவான ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கும். அதாவது நடைப்பயிற்சி மேக்ஸிமம் ஒரு மனிதன் சராசரியாக ஒரு நாளைக்கு 10-20 நிமிடங்கள் முதல் அரை மணி நேரம், 45 நிமிடங்கள், 1 மணி நேரம் கூட நடைப்பயிற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து ஒரு அருமையான ஒரு மாதிரி ரெகுலராக நடைப்பயிற்சி செய்யும்போது நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் உடல் இயக்கத்திற்கு தேவையான இந்த கேலரிஸ் பேர்ன் பண்ணி உடம்பு வந்து இயற்கையாக வந்து நல்ல முறையில் வாழ்வதற்கு வழிவகை செய்கிறது. சில முக்கியமான பழக்க வழக்கங்கள் ஜிம்முக்கு போகாமலே தேர்வு செய்து இந்த மாதிரி குறிப்பிட்ட இந்த வேலைகளை நம்ம ரெகுலராக செய்யும்போது உடலுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பும் மற்றும் ஆரோக்கியம் எளிதாக அந்த ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் மற்றும் உடல் உபாதைகளிலிருந்து விடுபடலாம்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவ கருத்து கணிப்பு சொல்கிறது. இந்த காணொளி மேக்ஸிமம் வந்து உடலை வந்து இயக்கத்திற்கு, அதாவது இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.